ஏப்ரல் 20 விவாகரத்து. ஜூன் 20 த்ரிஷாவோடு டும் டும். மாப்பிள்ளை மோடுக்கு ரெடியான தளபதி விஜய். ஹனிமூன் எந்த நாடு தெரியுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்டு, காசிப்பு, கிசு இது எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 6 செகண்டுக்குள்ளே வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும் மேலே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆஃபரில் வந்து போயிட்டுருங்க. அதில் நிறையா பர்சன்டேஜ் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிளிக் பண்ணி அது ரொம்ப தேவைப்படுற பொருளாக இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ரைட், இப்போ நம்ம முக்கியமான மேட்டருக்கு வந்து வரலாம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் விஜயோட மனைவி சங்கீதாவுக்கு பிறந்த நாள். திருப்பூருக்கு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தாப்புல. பிரச்சாரத்துக்கு வந்து போன இடத்துல ரசிகர் ஒருவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தார். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் கேப்டன் விஜயகாந்த், செந்தூர பாண்டி கெட்டப்பில், அதே மாதிரி அந்த டைமில் இருந்த விஜய், அதுக்கப்புறம் ஒரு பட்டு புடவை கட்டி வந்து இருக்க சங்கீதா. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறது மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்து நம்ம தளபதி வந்து ஒரு 2-3 செகண்டு பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிட்டாப்புல. கூலர்ஸ் போட்டிருந்தார். அதனால் அந்த மனுஷன் கண்ணீர் விட்டது, இல்லை எமோஷ்னல் ஆனது எதுவும் நமக்கு வந்து தெரியலைங்கிறது தான் வந்து யதார்த்தமான வந்து உண்மை. ஏன்னா கல்யாணமாகி கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. 1999 கல்யாணமானது. இப்போ 2026, 27 வருஷம். இந்த 27 வருஷமாக ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கீதாவுடைய பிறந்த நாளுக்கு விஜய் என்னென்ன பண்ணியிருப்பாரு, அந்த பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நிறையா ஸ்வீட் மெமரிஸ் வந்து சங்கீதாவுக்கு வந்திருக்கும், விஜய்க்கு வந்திருக்கும். மனுஷன் உடம்பு மட்டும் பிரச்சாரத்தில் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல, ஒரு ஓரத்தில் அவரோட உசுறு எல்லாமே அவரோட பிள்ளைகளையும் மனைவியும் சுற்றி தான் வந்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லைங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ என்னன்னா, த்ரிஷா, அதாவது த்ரிஷா வந்து இதுக்கப்புறம் வேற எந்த படமும் வந்து கமிட் ஆகலை. கதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. முழு நேரம் விஜயோட அரசியலுக்கு உள்ளுக்குள்ளே வர்றதா ஒரு பேச்சு வந்து பேசப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து அவங்க கமிட் ஆகக்கூடிய படம், விஜயினுடைய அடுத்த படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஜனநாயகம் லீக் ஆனதுக்கு பிறகும் அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு விஜய் அடுத்த படத்தில் நடிச்சு கொடுக்குறேன்னு வந்து கமிட் பண்ணியிருக்காருல. அந்த கமிட் பண்ண படத்தில் அடுத்த படத்தில் ஒன்று லோகேஷ் டைரக்ட் பண்ணலாம், அட்லி, நெல்சன் 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணலாம். அதில் கண்டிப்பாக ஹீரோயினா த்ரிஷா வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்படுதுங்க. ஏன்னா டைரெக்டாக இப்போ முன் வச்ச காலை பின் வச்சுட்டு நான் மறுபடியும் சினிமாக்குள்ளே நடிக்க வரேன்னா தப்பாக போயிரும்ல. அதனால விஜய் வந்து பார்த்தோன்னா அதை அவாய்ட் பண்ணுறதாகவும், ஆனால் விஜய் தரப்பு தான் இந்த படத்தை திட்டமிட்டு வெளியிடப்பட்டதாகவும் இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தாவேகாவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் அவர் என்னன்னா பரபரப்பான வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அந்த விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, மே 4 வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மே 4 தமிழ்நாட்டோட ரிசல்ட்டு, எலெக்ஷன் ரிசல்ட்டு. மே 4 த்ரிஷாவோட பிறந்த நாள். இந்த மே 4க்கு அப்புறமா விஜயும் த்ரிஷாவுக்கும் மேரேஜ் வந்து பார்த்தோன்னா வந்து முடியுது. அது சீக்ரெட்டாக முடியுதா, இல்லை எல்லாருக்கும் தெரிறது மாதிரி நடக்குதான்னு நமக்கு தெரில. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹனிமூன் வந்து பார்த்தோன்னா போக போகிறாங்க. ஒரு பெரிய பிரேக் எடுப்பார். அவர் பேசாமல் அதுக்கப்புறம் ஹனிமூன் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நடிக்க போகிறேன் அது இதுன்னு மனுஷன் வந்து பிஸி ஆயிடுவாப்புல. அவரை நம்பி வந்து ஒரு பெரிய தற்கொலை கூட்டம் இருக்குல்ல, அதுக்கப்புறமும் அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அல்லலோ ஹல்லலோ வந்து படம். அந்த மனுஷன் அந்த ஆளு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக வந்திருக்காரு. இப்போ ஏப்ரல் 20 அவங்களுக்கு விவாகரத்து. ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஒன்றா, சங்கீதா வந்து விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, அவர் ஜீவனாம்சம் கொடுத்து செட்டில் பண்ணிருங்க அப்படிங்கிற ரேஞ்சுங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறதாவும் வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தரப்பு சங்கீதா அப்படியெல்லாம் வந்து இல்லை, விஜயோட சேர்ந்து தான் வந்து வாழன்னு ஆசைப்படுறாங்க, பட் விஜய் தான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுது. இப்போ ஏப்ரல் 20 இதுக்கு ஒரு முடிவு வந்து கிடைச்சிரும். இதுக்கு முடிவு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் ஜூன் வந்து பார்த்தோன்னா 20 சென்டிமெண்ட்டாக இவங்களுக்கு வந்து 2 பேத்துக்குமே வந்து கல்யாணம் வந்து நடக்க போகிறதாகவும், அந்த கல்யாணம் வந்து நம்ம ஈஷா யோகா மையத்தில் நடக்க போகிறதாகவும், சத்குரு ஜக்கி முன்னாடி வந்து நடக்க போகிறதாகவும் ஒரு தகவல். ஏன்னா விஜயோட ஜாதக அமைப்புப்படி மே மாதத்தில் வரைக்கும் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கண்டம் இருக்குது, உயிருக்கே ஆபத்து அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கருங்காலி மாலை மாதிரி இதுகள்லாம் வந்து போட்டிருப்பாரு, வச்சுருப்பார் ரீசெண்ட் டேஸில். ஸோ சென்டிமெண்டலாக வந்து பார்த்தோன்னா எமோஷ்னலாக கொஞ்சம் ஜோசியத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடிக்ட் ஆகுறாங்க. இவ்வளவு ஏன், நாத்திகம் பேசக்கூடிய கலைஞர் கருணாநிதி கூட கடைசியில் சாவுறது வரைக்கும் ஒரு மஞ்சள் துண்டை தான் வந்து போட்டிருந்தாரு. அது ஒரு ஜோசியர் சொல்லி தான் வந்து போட்டதா
பேசப்படக்கூடிய வழக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து இருக்குங்க. இப்ப த்ரிஷாவுக்கும், விஜய்க்கும் ஜூன் 20ஆம் தேதி கண்டிப்பா கல்யாணம் வந்து நடக்குங்க. ஆனா அது சீக்ரெட்டா நடக்குமா? பகிரங்கமா நடக்குமாங்கிறது வந்து தெரியாது. ஆனா அத முடிச்சுட்டு அவங்க இப்ப ஃபாரின் கிளம்ப போறது வந்து உறுதி. அதாவது ஜூனுக்கு அப்புறம் இல்ல. இந்த மே 4க்கு அப்புறமே விஜய் வந்து இந்தியாவுல இருக்க மாட்டாரு. அவர் கிளம்பி வந்து ஃபாரின் வந்து பார்த்தோன்னா வந்து போயிடுவாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் வந்து பாருங்க. அப்படின்னு வந்து பரபரப்பான தகவல வந்து சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன்